நமசிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் நாள், வாரம் செவ்வாய்க்கிழமை, திதி ஏகாதசி. இன்று வைகுந்த ஏகாதசி. நட்சத்திரம் பரணி. திருவம்பாவை 15ஆம் பாடலை பார்ப்போம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூர, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையான் விண்ணோரை தான் பணியால், பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும், ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் 15ஆம் நாள் இன்று மாணிக்கவாசகர் திருவம்பாவையில் கூறுவது என்னவென்றால், சிவபெருமானை நாம் உருகி எப்படியெல்லாம் வணங்க வேண்டும். அதாவது அந்த பெண்கள் எல்லாம் மாணிக்கவாசகருடன் அந்த பெண்கள் எல்லாம் வந்திருக்கின்றனர். அந்த பெண்களை மட்டுமல்ல, தானும் மாணிக்கவாசகரும் எவ்வாறாக சிவபெருமானை வணங்குகிறார். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். அதாவது வாய் முழுக்க அவர்கள் கூறுவது ஒரே ஒரு நாமத்தை, சிவநாமத்தை. அந்த சிவநாமத்தையே, சிவபெருமானையே மட்டுமே அவர்கள் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள், சிவநாமத்தை. சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூர, தங்களுடைய உடலெல்லாம் குளிரும்படியாக அந்த சிவனின் நாமத்தை கூறிக்கொண்டே சிவசிவ சிவசிவ என்று அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றனர். நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, இவ்வாறாக அவர்கள் உருகி சிவபெருமானை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக நீர் வருகிறது. அதாவது உள்ளம் உருகி அவர்கள் வணங்கும் பொழுது, சிவபெருமானை வணங்கும் பொழுது கண்களிலிருந்து நீர் வந்து கொண்டிருக்கின்றது. பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், இந்த உலகத்தில் வேறு யாரையுமே அந்த பெண்கள், மாணிக்கவாசகரும் சிவபக்தர்கள் யாரும் வேறு யாரையுமே வணங்க மாட்டோம். வெறும் சிவபெருமானை மட்டுமே தான் வணங்குவோம். பேர் அறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும், ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான். இவ்வாறாக இந்த ஒருவர் சிவபெருமான், எங்களுடைய அரசன் சிவபெருமானுக்கே நாங்கள் பித்தானோம். அவர் மீது பித்து கொண்டு, அதாவது பக்தியுடன் அவர் மீது பித்து கொண்டு நாங்கள் அவருக்கே அடிபணிகின்றோம். இவரை போல் வேறு யார் நம்மை ஆட்கொள்ள முடியும்? வேறு யாராக இருந்தாலும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. அந்த சிவபெருமானால் மட்டுமே நம் பாவங்களை களைந்து நம்மை ஆட்கொள்ள முடியும். அதனால் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான். இவரை போன்று நம்மை ஆட்கொள்வதற்கு வேறு யாரும் கிடையாது. அந்த சிவபெருமான் மட்டுமே நம்மை ஆட்கொள்பவர். அவரை இந்த பெண்களெல்லாம் புனல் நீராடி, அதாவது நீராடி அவர்களெல்லாம் அந்த சிவபெருமானை வணங்குகின்றனர். நாமும் அந்த சிவபெருமானை வணங்குவோம். வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இத்தகைய இந்த பெண்கள் எல்லோரும் சிவபெருமானை வாயார பாடி நீராடி சிவபெருமானிடம் பக்தி செய்கின்றனர். நாமும் சிவபெருமானிடம் பக்தி செய்வோம். மீண்டும் இந்த பாடலை பார்ப்போம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான், சீரொரு கால் வாய் ஓவால் சித்தம் கலிகூர, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும், ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.